என சுட்டி காட்டினான் பாவலன். பாரதி கன்னடத்தையும் தலித்தெலுங்கையும் ஈண்டு புறம் தந்து பின்பு எங்கே என கேட்காத முல்லை இறையடி காணாத வாசல் பொங்கி வரும் அன்னையின் செல்வம் பொழிந்து வரும் தமிழ் தந்த இளமை அப்படிப்பட்ட இந்த தமிழ் திருநாட்டில் ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய இந்த மல்லிகாபுரி நாட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஆனால் எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலனை காணவில்லை. அமர்ந்து பார்ப்போம். அம்மையில்லாமல் ஒரு அப்பனில்லை, அங்க அம்மையில்லாமல் பிள்ளை இல்லை. சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கதவை திறந்தழைத்த திருவருளே. வெண்ணை நல்லூர் துறையுள் அருள் கடலே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலனை காணவில்லை. அமர்ந்து பார்ப்போம். வணக்கத்தை வைக்கிற ஏனென்றால் இந்த சபை எப்படியாப்பட்ட சபை? அமர்ந்திருக்கும் சபை. ஆமா, கல்லாதவர் கற்றாதவர் அனைத்தும் அமர்ந்திருக்கும் சபை. ஏனென்றால் இந்த சபையில் அடக்கமாக பேச வேண்டும். அடக்கம் ஒடுக்கம் அடங்காவிட்டால் அன்றடை கிழிக்கும். அடக்கம் ஒழுக்கம் அடங்காவிட்டால் அன்றடை கிழிக்கும். இதுதான்டா திருவள்ளுவர் பண்ண வேலையே. ஏன்னா அவர் திருக்குறள் எழுதாம இருந்தால் இந்த பாமர மக்களுக்கு தெரியாது. அவர் எழுதும் பணம் இல்ல. அடக்கம் ஒடுக்கம் அன்றாடை அன்றாடை கீழ்க்கும். ஐயோ வந்துருச்சுங்க. தெரியாத பையன். பாத்து சூத்து தெரியாத பையன். பாத சூது தெரியாத பையன். மதுளே மதுளே ஐயா, உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால் தெரியுமா? என்னங்க? ஒரு பென்ஷன் ஒண்ணு கொடுங்களேன்.
ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. இந்த நாடு எந்த நாடு? எந்த நாடு? எந்த நாடா? ஐயா, எனக்கு தெரியும். இருந்தாலும் தங்கள் வாயால் கூற வேண்டும். அதுக்கு நான் நூல் கட்ட வேண்டும். 4 பேரும் இருந்தாலும் கால் கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும். மாதலி, ஐயா, இதுதான் மல்லிகாபுரி நாடு. ஓஹோ, மல்லிகாபுரி நாடு. மல்லிகாபுரி நாடு ஆளக்கூடிய அரசுடைய மார்த்தாண்ட மன்னன் மார்த்தாண்ட மன்னன். எனது பெயர். எனக்கோ ஒப்பற்ற மகள். ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள். ஆசை மகள். ஆசை மகள். ஆமாங்க. ஒரே ஒரு மகள். ஆமா. என் மகள் பிறந்தவுடனே ஏய், எனது மனைவி இறந்து விட்டாள். ஐயோ ஐயோ, ஏனடா? உங்க குழந்தை போட்டோம் கொண்டாடி வாயில போடுச்சா? சொல்லவே இல்ல. இல்ல, ஆ, நான் என்ன சொல்லின்னு வரேன், நீ மத்து பேசுறீங்க. விதியின் விளக்கம். ஆமாங்க. ஏனென்றால் ஏய், பிள்ளை பிறந்தவுடனே தாயை கொல்ல வேண்டும் என்று ஒரு விதி. அண்டவன் எழுதி வைத்த கட்டளையா? ஆமாம். ஏனென்றால் ஏய், நம் மனிதருக்கு ஏஹே, முன்னாலே ஒரு ஏட்டில எழுதிட்டு, ஆனால் அந்த ஏட்டில் எழுதியை படித்தால் பிழைகள் நிறைய இருக்கின்றது. அடக்கம், அடங்கே தீரும். பிழைகள் நிறைய இருக்கின்றது. இருக்கிறது. ஆனால் பிரம்மன் அப்படி அல்ல. ஏய், பின்னாடி மண்டையில எழுதி எழுதி முன்னாடி மயிலை மூடி கூட்டி பூலோகம் என்று உரைத்தார். சென்று வா. ஆமாம். ஆமா. ஏனென்றால் அவர் எழுத்தில் பிழை இருக்கும். ஆமா, அப்படி கண்டிப்பா. இருக்கையில் அவர் விதி வசத்தால் என்னுடைய மனைவி இறந்து விட்டார். ஆமா. அன்று முதல் இன்று வரை எனது மகளை யசோதபானை சீரும் சிறப்போடு வளர்த்துக் கொண்டு வந்தேன். சிவகபானை. ஆமாம். அப்போது இருக்கும் நேரத்தில் ஒரு காலத்தில் காலத்தில் இரணியன் இரநாக்கிரன் என்று இருவர்கள் இருந்தார்கள். ஆமாங்க. சைலண்ட், சக்கல்ஜா. மணிநகராபுரி ஆளக்கூடிய ஆ, இரணியன் இரணையாக்கிரன் ஓஹோ, இருவர்கள் வல்லர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் எனது மகளோ இரணையாக்கிரனை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டார். செய்து விட்டான். செய்து கொண்ட உடனே அந்த நேரத்தில் சார், சைலண்ட், சைலண்ட். நீங்களும் கத்தி நாங்களும் கத்தி மைக்கில் இல்லை. சரிங்களா? இருவரும் இருந்தார்கள். அதனை இரணையாக்கிரனை திருமணம் செய்து கொண்டார். ஆமாங்க. அப்பொழுது இரணையாக்கிரன் இறக்கும் பொழுது ஏய், எனது மகளுக்கோ 3 மாதம் கர்ப்பம். 3 மாதம். ஆமாம். அப்போது இறந்த உடனே என் நாட்டுக்கு வந்து விட்டால் இப்போதோ 36 மாதங்கள் ஆகிவிட்டதுடா. மகளின் வயிற்றில் இருப்பது குழந்தையோ அல்லது கல்லோ இல்ல பவித்திரமோ கத்தியோ என்றும் புரியவில்லை. காவலா, நான் என்ன செய்வேன்? காவலா, காவலா. இருந்தாலும் சிவனுக்கு ஆனால் குழந்தையும் பிறக்கவில்லை. தெரியவில்லை. மாதலி, மாதலி, எப்படி சொல்வது? என்ன சொல்வது? நடக்கும் என்பார் நடக்காது. நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது. கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். மாதலி, நான் என்ன உரைத்தேன்? மாதலி, நடக்கும் என்பார் நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார்
பந்தல் அழகு பார்த்து நடக்கும் என்பார் நடக்காதே, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காதே, என்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காதே. கிடையாதடா மாதலி, என் மகளை பார்க்க வேண்டும், அழைத்துக் கொண்டு வா மாதலி.